அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு சொல்ல விசித்ராமா திருப்பி தினேஷுடைய பர்சனல் லைஃப் பற்றி பேசிட்டாங்க. கமல் சார் சொன்னதுக்கு அப்புறமும் பர்சனல் லைஃப் பற்றி பேசிட்டாங்க. அப்படி தான் பேசுவேன்னு வேற சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பூமர் செம்புகள்லாம் வந்து கதறாங்க. நம்மளோட பதிலடி என்னென்னா, ஆமாம் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணால் அவங்க என்ன பண்ண முடியும்? அப்படி தான் வந்து திருப்பி உங்கள் பர்சனல் லைஃப் பற்றி தான் பேசுவாங்க. முடிஞ்சா நீ என்ன வேணால் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களே சொல்லிட்டாங்க. நீ வந்து என்னை பேசின அப்படின்னா நான் உன்னுடைய பர்சனல் லைஃப் பற்றி பேசி தான் ஆவேன். நீ வந்து நான் ஒரு பெண்ணுன்னு பார்க்காம என்னை போட்டு இந்த கொடுமைப்படுத்துகிற, அதாவது இவ்வளோ கேமரா இருக்கும்போதே என்னை வந்து இந்த கொடுமைப்படுத்துகிற, டார்ச்சர் பண்ணுற, அப்படி தான் அவங்க அழுதாங்க. என்னை வந்து இந்த டார்ச்சர் பண்ணுறேன், தவறாகவே சித்தரிக்கிறேன், என்னை தவறாகவே என்கிட்ட நடந்துக்கிறேன், என்கிட்ட பேசும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்ரஸாகவே பேசுகிற அப்படின்னா, ஒரு அரக்கன் மாதிரி நீ நடந்துக்கிற ஏன்ட்ட அப்படின்னா நான் உன்னை திருப்பி அப்படி தான் பேசுவேன், அப்படி தான் பண்ணுவேன், உங்க கூட எந்த பொம்பளை வாழ முடியாது, அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க டேரெக்டாக சொன்னது நம்மளும் அப்படி தான் சொல்லணும். அதாவது விசித்ராமா வந்து சொல்லிட்டாங்களே, இந்த மாதிரி தினேஷ் வந்து நல்ல ஒரு மகனாக இருக்கலாம், நல்ல அண்ணனாக இருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கணவனை மட்டும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம். அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பரப்புறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து இப்படி சொல்லலை, நல்ல கணவனா அப்படின்னு சொல்ல, நல்ல ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க நிப்பாட்டிட்டு தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அப்படி வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு தான் சொன்னாங்க. உடனே அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஐயோ இந்த மாதிரி பர்சனல் லைஃப் பற்றி எப்படி பேசலாம், பர்சனல் லைஃப் பற்றி எப்படி பேசலாம், கமல் சொன்னதுக்கப்புறம் எப்படி பேசலாம், அப்படி தான் நான் பேசுவேன். சும்மா சின்ன விஷயத்துக்குலாம் வந்து விசித்ரா வந்து அந்த கிழிக்கிறீங்களே, விசித்ரா வந்து தாய்ப்பாசை வச்சு ஏமாத்துறாங்க, எல்லாம் பேசுகிறீங்களே, தினேஷ் இவ்வளோ தூரம் பேசுகிறாரே, ஒரு பெண்ணை வந்து அடித்து அப்படியே ஓட விட்டுருவாரா, இவர் துரத்தி விட்டுருவாரா, ஓட விடணுமா? இப்படியெல்லாம் இருந்தாலும் பேசி டார்ச்சர் பண்ணுவார். சும்மா உட்காந்துட்டு வாயில் உட்காந்து சும்மா இருக்க முடியுமா? பதிலுக்கு பேசத்தானே ஆக முடியும். அதில் உனக்கு ஒரு வார்த்தை குத்துதுன்னா குத்துற மாதிரி தான் பேசுவாங்க. போய் நான் அப்படியே டேரெக்டாகவே சொல்கிறாருங்க, இவங்களை வந்து அடித்து கிழிச்சு நான் வந்து தொங்க விட்ருவேன் அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தைக்கெல்லாம் எவனுமே பேச மாட்டேறீங்களேடா, சும்மா வந்துட்டு அவங்க ஏதோ இதை சொல்லிட்டாங்கன்னு வரீங்களே, அவங்கள போட்டு அந்தளவு டார்ச்சர் பண்ணுறது. அந்த வேர்ட்ஸ் அவர் போடுற வேர்ட்ஸ் என்னென்னா, முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன் சார் சொல்லியிருப்பார். அதாவது அந்த கெட்ட வார்த்தைக்கு அதுக்கு முன்னாடி இருக்க சில வார்த்தைகளை வந்து தினேஷ் வந்து பயன்படுத்துகிறாரு. இப்போது திருடி அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி ஒரு வார்த்தைன்னு பாருங்கள். அப்போ அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து அவர் பயன்படுத்த திரும்ப சக்கரை தின்னுட்டு அவங்க வயிற்றுக்குள்ளே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள திருப்பி இந்த மாதிரி வார்த்தைகளாக பயன்படுத்தும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அவங்களுக்கு எந்த மொழியில் தெரியுமோ எந்த பாஷையில் தெரியுமோ அப்படி தான் பேச ஆரம்பிப்பாங்க. அதை பற்றிலாம் இந்த பூமர் பிஆர்களும் பேசவே மாட்டாங்க. அப்படியே தினேஷ் ஏதோ உத்தம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசலை, அப்படியே விசித்ரா வந்து டார்ச்சரே பண்ணல அப்படின்னு சொல்லி நொடி பொழுது வரையும் பார்த்தீங்கன்னா விசித்ரான்னு பேசிட்டு விசித்ரா வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சண்டையில் கூட வாண்டடாக உள்ள வந்தது யார்? எதுக்கு அன்னைக்கு அவங்க அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்னா, வாண்டடா நீ அங்கே உட்காந்துருந்தா உன்னை அங்கேருந்து அங்கே கூப்பிட தான் மேடம் முடியும், அங்கேருந்து தான் கூப்பிட முடியும்னு சொல்லி எதுக்கு சொல்கிறாரு? அப்போ எல்லாத்தையும் இவர் வந்து பேசுவானா, ஆனால் வந்து அதுக்கு பதில் பேசிட்டா வந்து நீங்கள் பேசிட்டீங்க பர்சனல் லைஃப் பற்றி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிளேமை உருவாக்கி தினேஷ் வந்து நல்லவனு காப்பாங்களா? ஒரு இலவும் இல்லை. தினேஷ் வந்து ஒரு கேவலமான ஒரு கேடு கட்டவன். அவன் லைஃப்பில் நடந்ததை திருப்பி பேச தான் செய்வாங்க. ஏன்னா அவன் வந்து டார்ச்சர் பண்ணுறாருல, எதுக்குப்பா திருடி கெட்ட வார்த்தைக்கு முன்னாடி இருக்க ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தையை சொல்லலை, கெட்ட வார்த்தைக்கு முன்னாடி இருக்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவங்கள வந்து அசிங்கப்படுத்தும் போது அவங்க திருப்பி அப்படி தான் பேசுவாங்க. அவங்க நேற்று வந்து அந்த ஷோலே பார்த்தீங்கன்னா கதறி அழுகிறாங்க, என்னால் முடியலை, என்னை வந்து அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. அதை பற்றி பேசுங்களேன்டா. அதை பற்றி பேசவே மாட்டாங்க, அதை பற்றி வாயே திறக்க மாட்டாங்க. தினேஷ் இந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறாரு, பேசவே மாட்டாங்க. சும்மா வந்துட்டு விசித்ரா அங்கே பர்சனல் லைஃப் பற்றி பேசிட்டாங்க. விசித்ரா வந்து திருப்பி நல்ல மகனாக இருக்கலாம், நல்ல ஒரு அண்ணனாக இருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல கணவனாக இருக்க முடியாது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஏன்டா இந்த குதிக்கிறீங்க? காசு வாங்கினதுக்கு கொஞ்சமாவது இதாக வேலை பார்க்கணும் சொல்லி குதிக்கிறீங்களா? அதனால தாங்க இவங்க 30 நாள் சென்று இந்த தினேஷும் அர்ச்சனா வந்தது. இப்போ புரியுதா? 2 பேரும் நல்லா பிஆர் செட் பண்ணிவிட்டு அது இந்த ஒரு குறிப்பிட்ட ஆள் இருங்க, அவனை பற்றி பேச வேண்டான்னு பார்க்குறேன். ஏன்னா அவனுக்கு ஹைப் கொடுக்க வேணாம் பார்க்குறேன். அவன்லாம் வந்து ட்விட்டர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப வல்கராக வந்து பேசுகிறான். இதுதான் அவங்க 50 வயசு ஆயிடுச்சு, இவங்களுக்குலாம் இவ்வளோ தான் புத்தி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக வந்து பேசுகிறாங்க. வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி ஒரு கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.